சார் யார் நீங்கள் எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என் பையன் புதுசாக கார் வாங்கணும்னு சொன்னான்ப்பா. ஆஃபீஸில் வரேன்னு சொன்னான். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் வரட்டும் சார், நீங்கள் உள்ளார உட்காருங்க. இல்லைப்பா, இந்த உன்னி இந்த வியாபார இடத்துக்கு வந்து எனக்கு பழக்கம் இல்லைப்பா. அதெல்லாம் கண்ணாடியெல்லாம் போட்டிருக்காங்க, ஏசி மாட்டிருக்காங்க போட்டிருக்குது. இங்கிலீஷில் பேச எழுதிருக்காங்க, உலகம் புரியல. பரவாயில்ல சார், நீங்கள் வாங்க உள்ள. தம்பி வரட்டும் தம்பி. அண்ணா வாங்க, நீங்கள் சொல்கிறேன் வாங்க. அன்பு சார், நீங்கள் எந்த வண்டி பார்க்குறீங்க? அது இருந்து எக்ஸு டாரு என்னமோ சொன்னாங்க தம்பி. இதுதான் சார் எக்ஸ்டர். அன்பு சாருக்கு இந்த வண்டியை ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சார், இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சிஎன்ஜிங்க, ட்ரில் அலாய் வந்துடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருக்குங்க, 6 ஏர் பேக்ஸ் இருக்குது, சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். அதே மாதிரி சன் ரூஃப் இருக்குங்க. உள்ள மைலேஜ் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 16 17 கிடைக்கும். அவ்வளோதான் சார். சார் ஓகேங்களா? சார், தம்பி சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களை மாதிரி படித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நாங்களாம் கிராமத்தில் காடு கண்ணின்னு சுற்றிட்டு இருந்தவங்க. அதனால தான் நான் ஓரத்தில் நின்றுட்டு இருந்தேன். அண்ணா, இப்போ உங்கள் காட்டில் என்ன விதைச்சிருக்கீங்க? தம்பி, ஆடி பிடிச்சது இல்லை, இப்படி சோளம்தான் வரைக்கும் போகிறா. இந்த சோளத்தை எப்படி பயிர் பண்ணி அறுவடை பண்ணோம், அது கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லிட்டுப்பா தம்பி. முதல்ல நிலத்தை நல்லா உழணும், அப்புறம் சோளத்தை விதைக்கணும். 20 நாள் கழிச்சு இந்த களை இருந்து வச்சுக்கோ, அதெல்லாம் எடுத்துருவோணும். பக்கமும் நாற்று இருந்ததுன்னா அதை தள்ளி நட்டுக்கோணும். அப்புறம் இந்த ஊடு பயிரை தட்டைப்பயிரை போட்டுக்கலாம் தம்பி. அப்புறம் 1 மாதம் கழித்து மறுபடியும் பார்க்கணும், ஏதாவது களை இருக்கான்னு பார்த்துக்கோணும் தம்பி. அப்புறம் 3 மாதம் விட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் சோளத்து வந்து தளதளவு வந்துடும் தம்பி. அப்புறம் என்ன அறுவடை பண்ண வேண்டியதானே. அன்பு, சார் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நமக்கு எங்கே சார் ஒன்றுமே புரியல. அண்ணா, கார் விற்கிறது இவரோட வேலை. அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவருக்கு நல்லா தெரியும். விவசாயம் பண்ணுறது உங்கள் வேலை, அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்ச ஆளுங்க யாருமே கிடையாது. அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவுங்க எக்ஸ்பர்ட். அதனால் உங்கள் நீங்களே குறைச்சி மதிப்பு போட்டுக்காதீங்க. இந்த உலகத்தில் கார் இல்லாமல் கூட இருக்க முடியும், ஆனால் சோறு இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் விவசாயின எங்கே போனாலும் கெத்தாக போங்க.